இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலம் 19வது வாரம் திங்கட்கிழமையிலே நம்முடைய கடமையும் உரிமையும் எந்த ஒரு நிலைப்பாடுகளில் நாம் பெற விரும்புகிறோம், கொடுக்க விரும்புகிறோம் என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ஒரு வசதி படைத்த இளைஞன் பச்சை குத்துவரிடம் சென்று தனக்கு பச்சை குத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உங்களுக்கு எந்த உருவம் வேண்டும் என்று அவன் கேட்டான். என்னுடைய இடது தோளில் நீல நிறத்தில் சிங்கத்தை பச்சை குத்த வேண்டும் என்று அந்த இளைஞன் கம்பீரமாக சொன்னான். பணிகள் தொடங்கிய பொழுது அந்த பச்சை குத்தின் வலியினால் அந்த இளைஞன் ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டு எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்லி அவன் பச்சை குத்தும் பணியை தொடங்க சொன்னான். இறுதியில் பச்சை குத்துவன் தன்னுடைய ஊசியை தரையில் தூக்கி எறிந்துவிட்டு, நான் என்ன கனவா காணுகிறேன்? வாலோ தலையோ வயிறோ இல்லாமல் எந்த ஊரிலாவது சிங்கம் இருக்கிறதா? கடவுள் அந்த மாதிரி ஒரு சிங்கத்தை படைக்கவே இல்லை என்று வியந்தான். நாமும் கூட தலையும் வாலும் இல்லாத சிங்கத்தை தான் நம்முடைய தோள்களில் வலிக்கு பயந்து பச்சை குத்தி கொள்ள விரும்புகிறோம். சீராத போது அது எப்படி சிங்கமாக இருக்க முடியும்? சிங்கம் செல்ல பிராணியாக மாறினால் அது தன்னுடைய சிங்கத்தனத்தை இழந்து விடுகிறது. முழங்குவதும் கம்பீரமாக நடப்பதும் சீறி சிலிர்த்து எழுவதும் தான் சிங்கத்தை உருவாக்குகின்றன. வலிக்குமே என்று வாலையும் வயிற்றையும் விட்டுவிட்டு எப்படி சிங்கத்தை பச்சை கொத்த உள்ள முடியாதோ, அதே போலவே நம்முடைய கடமைகளை செய்யாமல் உரிமைகளை எதிர்பார்க்க முடியாது. தெருவிளக்கு எரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு முன்பு வீட்டு வரி செலுத்தி இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். பாதை செப்பனிடாமல் இருக்கிறதே என்று யோசிப்பதற்கு முன் தொழில் வரி தந்திருக்கிறோமா என்று சரிபார்க்க வேண்டும். பெரும்பாலும் இங்கு புகார்தாரர்கள்தான் தங்கள் கடமைகளை சரிவர செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். இதை இயேசுவினுடைய வாழ்விலும் பார்க்க முடிகிறது. இயேசுவை பல்வேறு நிலைகளில் அவருடைய 3 ஆண்டு காலத்தில் கேள்விகளால் அவரை தடுத்த பரிசேய சதுசேய கூட்டம் தங்களுடைய பணிகளை செய்கின்றோமா என்று பார்க்காமல் இயேசுவினுடைய பணியை கேள்விக்குட்படுத்தி அவருடைய கடமைகளையும் உரிமைகளையும் சுட்டிக்காட்டி அவரை ஏளனப்படுத்தி தண்டனைக்கு உட்படுத்த நினைத்தனர். இயேசு அவற்றையெல்லாம் கடந்து தன்னுடைய கடமை என்பதையும் தெளிவாக கொண்டிருந்தார். உரிமையை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தனக்கும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் பயிற்றுவித்தார். உணர்வோம், இயேசுவினுடைய வழியில் இறை ஆட்சியின் கருவியாக வாழ முன் செல்வோம். இறைவன் என்றும் நம்மோடு